सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। சாந்தி 2-1-1979 அவ்யக்த பாப்தாதா மதபன். வாணியின் தலைப்பு: சம்பூர்ண நிலையின் அருகாமைதான் உலகமாற்ற நேரத்தின் அருகாமையாகும். இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் தொடக்கத்திலிருந்து இதுவரைக்குமான சங்கமயுக ஆன்மீக பிறவியின் ஜாதகத்தை பார்த்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு குழந்தையும் தெய்வீக ஜென்மத்தை எடுத்து பாப்தாதாவுடன் மற்றும் தன்னுடன் என்னென்ன உறுதிமொழிகள் செய்திருக்கிறார்கள், மேலும் இதுவரையிலும் எந்த உறுதிமொழியை மற்றும் எவ்வளவு சதவிகிதத்தில் நிறைவேற்றியிருக்கிறார்கள், உறுதிமொழி எடுப்பது மற்றும் அதை நிறைவேற்றுவதில் எவ்வளவு வித்தியாசம் இருந்தது மற்றும் உறுதிமொழி எடுப்பது மற்றும் அதை நிறைவேற்றுவது சமமாக இருந்ததா என்று பார்த்து கொண்டிருந்தார். முடிவாக என்ன பார்த்தோம்? உறுதிமொழி செய்யும் நேரத்தில் மிகவும் ஊக்கம் உற்சாகத்தோடு தைரியத்துடன் எண்ணம் வைக்கிறார்கள். கொஞ்ச காலம் எண்ணத்தை நடைமுறையில் கொண்டு வருவதற்கு, பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சுப பாவனையுடன், நன்மை பயக்கும் மன விருப்பங்களுடன் தொடர்பில் வந்து வெற்றியடைபவர்களாக ஆகிறார்கள். ஆனால் நடைமுறையில் சென்று கொண்டிருக்கும் போதே கொஞ்ச காலத்திற்கு பிறகு முழு கவனத்திற்கு பதிலாக கவனம் மட்டும் இருந்து விடுகிறது. மேலும் கவனத்தின் இடையிடையே கவனம் மாறி மன அழுத்தத்தின் ரூபமும் ஆகிவிடுகிறது. வெற்றி எனது பிறப்புரிமையாகும் என்ற இந்த சக்திசாலியான எண்ணம் மெதுமெதுவாக ரூபம் மாறிக்கொண்டே இருக்கிறது. பிறப்புரிமை என்பதற்கு பதிலாக சில நேரம் பாப்தாதாவின் எதிரில் அதிகாரம் கொடுங்கள், சக்தி கொடுங்கள் என்ற வார்த்தைகள் வெளியாகின்றன. ஒரு வார்த்தை 2 வார்த்தையாக மாறிவிடுகிறது. மாஸ்டர் வள்ளல், வரமளிக்கும் வள்ளல், வள்ளலுக்கு பதிலாக யாசிப்பவர் ஆகிவிடுகின்றார்கள். அப்படி முயற்சி செய்வதின் நிலை சில நேரம் தீவிர முயற்சி, சில நேரம் முயற்சி, சில நேரம் மேலே கீழே செல்வது, சில நேரம் ஆடாத அசையாத நிலை, இதில் சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் சென்று கொண்டே நின்று விடுகிறார்கள். இதுவரையிலுமான ரிசல்ட்டில் பாதையில் தென்பட்ட காட்சிகளை லட்சியத்தை நோக்கி செல்வதிலிருந்து வேறு பக்கம் சென்று விடுகிறார்கள். இன்று வரையிலும் கூட அந்த மாதிரியான விளையாட்டை காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவும் எதுவரை? பாப்தாதாவும் இப்பொழுது புதிய விளையாட்டை காண விரும்புகின்றார். அப்படி இந்த புது வருடத்தில் அந்த மாதிரி புதிய விளையாட்டை காண்பியுங்கள். அந்த விளையாட்டில் ஒவ்வொரு காட்சியின் லட்சியமாக வெற்றி இருக்கட்டும். நான் வெற்றி அடைந்தவன், வெற்றி அடைபவனாக இருப்பேன் என்ற எண்ணம் எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்திலும் பிரத்யட்சமாக தென்படட்டும். எப்படி ஒவ்வொரு சக்தி சேனையின் கையில் வெற்றி கொடியானது பறந்து கொண்டிருந்தது என்று சென்ற கல்பத்தின் படம் இருக்கின்றது. இன்று வரையில் கூட உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களை வெற்றி ரத்தினத்தின் ரூபத்தில் உலகத்தினர் நினைவு செய்கிறார்கள் மற்றும் பூஜை செய்கிறார்கள். முயற்சி செய்வதற்கான காலமும் மிகவும் கிடைத்திருந்தது. வரிசை கிரமமாக அவரவர்களின் சக்திக்கேற்றபடி முயற்சியும் செய்தார்கள். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது முயற்சி செய்வதின் பிரத்யக்ஷ பலன் சொரூபம், அதாவது வெற்றி சொரூபமாகி தானும் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியடைந்தவராக இருங்கள். மேலும் அனைத்து ஆத்மாக்களையும் பிரத்யக்ஷ பலனின் அதிகாரி ஆக்குங்கள். இப்பொழுது மொழியையும் மாற்றம் செய்யுங்கள். எப்படி உலக மாற்றத்தின் நேரம் அருகில் ஓடி வந்து கொண்டிருக்கிறது. சம்பூர்ண நிலையின் அருகாமைதான் உலக மாற்றத்தின் நேரத்தின் அருகாமையாகும். எனவே இப்பொழுது கடந்ததை கடந்ததாக்கி வீணான கணக்கிற்கு முடிவு கட்டுங்கள்.
எப்பொழுதும் சக்தி நிறைந்த கணக்கை ஒவ்வொரு எண்ணத்தில் சேமிப்பு செய்யுங்கள். இப்பொழுதிலிருந்தே நிரந்தரமாக தன்னை கிரீடம், திலகம் மற்றும் சிம்மாசனதாரியாக அனுபவம் செய்யுங்கள். திலகம் அழிந்து விடுவது என்றால் நினைவிலிருந்து கீழே வருவது. இப்பொழுது இந்த விஷயங்களை கனவிலிருந்தும் அகற்றிவிடுங்கள். அந்த மாதிரி நிறைவு விழாவை கொண்டாடுங்கள். உலக சேவையில் எண்ணம், சொல், செயல் மூலம் இரவு பகலாக உண்மையான சேவாதாரியாகி குழுவாக எப்பொழுதும் முன்னுக்கு இருந்தீர்கள் என்றால் உலக சேவையில் தன்னுடைய ஏறும் கலை தானாகவே ஆகிவிடும். புண்ணிய ஆத்மாவாகி புண்ணியத்தின் பலனை பிராப்தி செய்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த மாதிரி எப்பொழுதும் அனுபவம் செய்வீர்கள். ஏனென்றால் நேரத்தின் அருகாமைக்கு ஏற்றபடி ஒவ்வொரு உயர்ந்த காரியத்தின் பலன் முழுவதும் திருப்தியின் ரூபத்தில் தற்சமயம் மற்றும் எதிர்காலம் இரண்டிலுமே பிராப்தியாகும். இப்பொழுது பிராப்தி செய்யும் இயந்திரத்தை அதிவேகத்தில் அனுபவம் செய்வீர்கள். வீணானதின் மற்றும் பயனுள்ளதின் அப்படி இரண்டு காரியத்தின் பலன் லட்சம் மடங்கு பிராப்தியாக என்ன ஆகிறது என்ற இதை அனைத்தையும் அனுபவம் செய்வீர்கள். எனவே லட்சம் மடங்கு சேமிப்பு செய்வதற்கான நேரம் இப்பொழுது மிக குறைவாகத்தான் உள்ளது. இப்பொழுது சேமிப்பு ஆவது பல பிறவிகளுக்காக பிராப்தியை உருவாக்குவது. இதற்காக விசேஷமாக என்ன செய்ய வேண்டும்? 2 விஷயங்களை மட்டும் நினைவு வையுங்கள். ஒன்று, எப்பொழுதும் தன்னை விசேஷ ஆத்மா என்று புரிந்து கொண்டு எண்ணங்களை எழுப்புங்கள் மற்றும் காரியம் செய்யுங்கள். 2வது விஷயம், எப்பொழுதும் பிறரது விசேஷங்களையே பாருங்கள். ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் விசேஷ ஆத்மா என்னும் பாவனை வையுங்கள். கூடவே விசேஷமாக ஆக்குவதற்காக நன்மை பயக்கும் நல்ல விருப்பங்களை வையுங்கள். எப்பொழுதும் ஒரு விஷயத்தின் கவனம் வையுங்கள். எந்த அவகுணம் மற்றும் பலகீனத்தை ஒவ்வொரு ஆத்மாவும் விடுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறதோ அந்த மாதிரி இன்னொருவர் மூலமாக விடப்பட்ட பலகீனத்தை ஒருபொழுதும் தனக்குள் தாரணை செய்யாதீர்கள். இன்னொருவர் வீசி எறிந்த பொருளை எடுப்பது, இதை ஈஸ்வரிய ராயல் தன்மை என்று சொல்ல மாட்டோம். ராயல் ஆத்மாக்கள் மற்றவர்களால் வீசப்பட்ட நல்ல பொருட்களை கூட எடுக்க மாட்டார்கள். இதுவோ அருவருப்பான அவகுணமாகும். அதை எண்ணத்தில் நினைப்பது கூட மகா பாவமாகும். எனவே இந்த விஷயத்தில் கவனம் வையுங்கள். பிறருடைய பலகீனம் மற்றும் அவகுணத்தை பார்க்கும் கண்ணை எப்பொழுதும் மூடி வையுங்கள். தாரணையும் செய்யாதீர்கள், வர்ணனையும் செய்யாதீர்கள். எப்பொழுது உங்களுடைய விகர்மங்களையும் விக்கிரகங்களையும் பக்தர்கள் மகிமை செய்கிறார்கள், ஒவ்வொரு அங்கத்தையும் மகிமை செய்கிறார்கள். கீர்த்தியை, அதாவது நீங்கள் செய்த காரியத்தை மகிமை பாடுவதற்காக கீர்த்தனை செய்கிறார்கள். நீங்கள் சைத்தன்ய ரூபத்தில் ஒவ்வொருவரையும் பாராட்டுங்கள். விசேஷங்களை வர்ணனை செய்யுங்கள். ஒவ்வொருவருடன் சகயோகம் மற்றும் அன்பின் மலர்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு காரியத்தில் சரி என்று கோரி முதலில் நீங்கள் என்ற கையை நீட்டுங்கள். எப்பொழுதும் ஒவ்வொரு விசேஷ ஆத்மாவின் எதிரில் ஆன்மீக உள்உணர்வு, ஆன்மீக எண்ண அலைகளின் அகர்பத்தியை ஏற்றுங்கள். எந்த ஆத்மா நெருக்கத்தில் வந்தாலும் அவர்களுக்கு எப்பொழுதும் தன்னுடைய பொக்கிஷங்களினால் வகை வகையான பிரசாதத்தை படையுங்கள். அதாவது பொக்கிஷத்தை அழியுங்கள். எப்பொழுது நடைமுறையில் இப்பொழுதிலிருந்தே இந்த ஆன்மீக பழக்கத்தை தொடங்குவீர்களோ அப்பொழுதுதான் பக்தியில் இந்த பழக்கம் நடந்து கொண்டே இருக்கும். இந்த வருடம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களா? இன்று உங்களுடைய மாற்றம் பற்றிய விஷயத்தை கூறினோம். பின்பு சேவை களத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சேவையின் விஷயங்களை கூறுவோம். நல்லது. அப்படிப்பட்ட எப்பொழுதும் நிரம்பிய மூர்த்திகள், ராயல் தன்மையின் இயற்கையான சம்ஸ்காரம் உள்ள ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் திலகம், கிரீடம், ஆசனதாரி ஆத்மாக்களுக்கு, ஒவ்வொரு காரியத்தின் பிரத்யக்ஷ பலனை அடையக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பார்ட்டிகளுடன் சந்திப்பு. 1. மாயாஜால மந்திரத்தின் நினைவின் மூலம் வெற்றி சுரூபம். மாயாஜால மந்திரம் எப்பொழுதும் நினைவிருக்கிறதா? மாயாஜாலத்தின் மந்திரம் என்றால் எது? தந்தையின் நினைவுதான் மாயாஜால மந்திரமாகும். இந்த மாயாஜால மந்திரம் மூலமாகத்தான் என்ன சித்தியை விரும்புகிறீர்களோ அதை அடைய முடியும்.
எப்படி ஸ்தூலத்திலும் கூட ஏதாவது ஒரு காரியத்தின் வெற்றிக்காக மந்திரத்தை ஜபிப்பார்கள், அப்படி இங்கேயும் ஒருவேளை ஏதாவது காரியத்தில் விதிமுறையை விரும்புகிறீர்கள் என்றால் இந்த மகா மந்திரம்தான் விதி சொரூபமாகும். இது அந்த மாதிரியான மாயாஜால மந்திரம். ஒரு நொடியில் மாயாஜால வித்தை செய்துவிட முடியும், அதாவது மாற்றம் செய்துவிடும். அப்படியானால் அந்த மாதிரியான மாயாஜால மந்திரம் எப்பொழுதும் நினைவிருக்கிறதா அல்லது சில நேரம் மறந்து விடுகிறதா? எப்பொழுதும் நினைவிருக்கிறது என்றால் எப்பொழுதும் சித்தி, சில நேரம் நினைவிருக்கிறது என்றால் வெற்றி இருக்காது, சில நேரம் மட்டுமே இருக்கும். அப்படி இந்த வருடம் எப்பொழுதும் என்ற வார்த்தையை கீழ்கோடிடுவதற்கான விஷயமாகும். நினைவிருப்பது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் எப்பொழுதும் நினைவிருப்பது இதுதான் பெரிய விஷயமாகும். இப்பொழுது எப்பொழுதும் என்பதற்கான நேரம் வந்திருக்கிறது. எப்பொழுதும் என்பதை சேர்த்து கொண்டீர்கள் என்றால் எப்பொழுதும் வெற்றி அடைபவர் ஆவீர்கள். 2. மாயாவின் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான வழி, விலகியவராக மற்றும் தந்தையின் அன்பிற்குரியவராக மாறுங்கள். உலகிலிருந்து ஒவ்வொருவரும் தன்னை தந்தையின் அன்பிற்குரிய மற்றும் உலகிலிருந்து விலகியவராக நினைக்கிறீர்களா? யார் தந்தையின் அன்பிற்குரியவராக ஆகின்றாரோ அவர் உலகிலிருந்து விலகியவராக ஆகிவிடுகின்றார். அப்படி எவ்வளவு விலகிய நிலை இருக்குமோ அந்த அளவே அன்பிற்குரிய நிலையும் இருக்கும். ஒருவேளை விலகிய நிலை இல்லை என்றால் அன்பிற்குரிய நிலையும் இல்லை. யார் தந்தையின் அன்பில் ஐக்கியமாக இருக்கின்றாரோ, தன்னையே மறந்திருக்கிறாரோ, அவரை மாயா கவர்ந்திழுக்க முடியாது. எப்படி தண்ணீரால் பாதிக்கப்படாத துணி இருக்கிறது என்றால் அதன் மேல் ஒரு துளி கூட நிற்காது. அதேபோல் யார் தந்தையின் முழு ஈடுபாட்டில் அன்பிலேயே ஐக்கியமாக இருக்கிறார்களோ அவர் மாயாவால் தாக்க முடியாதவராக ஆகிவிடுவார். அதாவது மாயா ப்ரூஃப் ஆகிவிடுகின்றார். மாயாவின் எந்த ஒரு தாக்குதலும் ஒன்றும் செய்ய முடியாது. தந்தையின் அன்பு அழியாதது மற்றும் சுயநலமற்றது. இதன் அனுபவியாகவும் இருக்கிறீர்கள் மற்றும் அற்ப காலத்து அன்பின் அனுபவியாகவும் இருக்கிறீர்கள். அந்த அற்ப காலத்து அன்பு இந்த அழியாத அன்பின் எதிரில் ஒன்றுமே இல்லை. தந்தை மற்றும் நான், மூன்றாம் அவர் யாரும் இல்லை என்று அந்த மாதிரி நிலை இருக்கின்றதா? மூன்றாம் அவர் இடையில் வருவது என்றால் தந்தையிடமிருந்து பிரிப்பது. மூன்றாம் அவர் வரவே இல்லை என்றால் பிரியவே முடியாது. யார் தந்தையின் நினைவில் மூழ்கி இருக்கிறாரோ அவர் சித்தியை அடைந்து விடுகின்றார். 3. சங்கமயுகத்தின் நேரத்திற்கு ஒவ்வொரு அடியில் செய்வதற்கான வரதானம் இருக்கிறது. பல மடங்கு வருமானம் எப்பொழுதும் தன்னை ஒரு அடியில் பல மடங்கு சேமிப்பு செய்யும் பல மடங்கு பாக்கியம் நிறைந்த ஆத்மா என்று நினைக்கிறீர்களா? ஒவ்வொரு அடியிலும் சேமிப்பு ஆகி கொண்டிருக்கிறதா என்று சோதனை செய்கிறீர்களா? சங்கமயுகத்திற்கு ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு சேமிப்பு ஆகும் என்ற இந்த வரதானம்தான் கிடைத்திருக்கிறது. அப்படியானால் ஒரு நொடி கூட மற்றும் ஒரு அடி கூட சேமிப்பு ஆகவில்லை என்றால் எவ்வளவு நஷ்டமாகிவிட்டது? உலகில் கூட ஒருவேளை ஒரு நாளில் சம்பாத்தியம் இல்லை என்றால் கவலை ஏற்பட்டுவிடும். அதுவோ எல்லைக்குட்பட்ட சம்பாத்தியம், இதுவோ எல்லைக்கு அப்பாற்பட்ட சம்பாத்தியம். இப்பொழுதைய ஒரு அடி பல மடங்கின் சம்பாத்தியத்தை சேமிக்கக்கூடியது என்றால் பின்பு எவ்வளவு கவனம் வேண்டும்? சாதாரணம் அல்ல. யார் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு சம்பாத்தியத்தை சேமிப்பவராக இருப்பாரோ அவருடைய அடையாளமாக என்ன தென்படும்? அவருடைய முகத்தில் எப்பொழுதும் பிராப்தியின் பொலிவு தென்படும். எப்படி ஸ்தூலமான ஏதாவது ஒரு பொருளின் ஜொலிப்பு தென்படுகிறது தான் இல்லையா? அதேபோல் பிராப்தியின் ஜொலிப்பு முகம் மூலம் தென்படும். தொடர்பில் வருபவர்களும் இவருக்கு ஏதோ பிராப்தி ஆகியிருக்கிறது என்று புரிந்து கொள்வார்கள். அவர்கள் தானாகவே ஈர்க்கப்பட்டு உங்கள் எதிரில் வருவார்கள். அப்படி உங்களுடைய நிரம்பிய முகம் சேவையின் கருவியாக ஆகிவிடும். அனைவரும் எப்பொழுதும் குஷியாக இருக்கிறீர்களா? அல்லது சில நேரம் குஷியின் பொக்கிஷத்தை மாயா பறித்து விடுகிறதா? மாயாவின் கதவுகள் மூடியிருக்கிறதா அல்லது திறந்திருக்கிறதா? இப்பொழுது கதவை மிக நல்ல முறையில் இரட்டை பூட்டை போடுங்கள். ஒரு பூட்டு பூட்டிருந்தால் கூட மாயா திறந்துவிட்டு உள்ளே வந்துவிடும். இரட்டை பூட்டு என்றால் நினைவு மற்றும் சேவையில் பிஸியாக இருங்கள்.
ஒருவேளை நினைவில் மட்டும் இருக்கிறீர்கள், சேவையில் இல்லை என்றாலும் மாயா வந்துவிடும். இரட்டை பூட்டில் மாயா உள்ளே வர முடியாது. தட்டும், ஆனால் உள்ளே வராது. அதாவது தாக்குதல் செய்யாது. மனதால் செய்யும் சேவையும் அதிகமாக இருக்கிறது. தன்னுடைய உள் உணர்வு மூலமாக தன்னை சுற்றிய சூழலை சக்தி நிறைந்ததாக ஆக்குங்கள். முழு உலகத்தின் மாற்றம் இல்லையா? அந்த உள் உணர்வினால் சுற்றுப்புறச் சூழல் மாற்றமடையும். நல்லது. வரதானம்: மனம் புத்தியின் ஒருமித்த நிலை மூலமாக அனைத்து சித்திகளை அடையக்கூடிய எப்பொழுதும் சக்திசாலியான ஆத்மா ஆகுங்கள். அனைத்து சித்திகளை அடைவதற்காக ஒருமித்த நிலையின் சக்தியை அதிகரியுங்கள். இந்த ஒருமித்த நிலையின் சக்தி சுலபமாகவே தடையற்றதாக ஆக்கிவிடும். கஷ்டப்படுவதற்கான அவசியம் இருக்காது. ஒரு தந்தையை தவிர இன்னொருவர் யாரும் இல்லை என்பது சுலபமாக அனுபவமாகிறது என்றால் சுலபமாக ஒரே சீரான நிலை உருவாகிவிடும். அனைவருக்காகவும் நன்மை பயக்கும் உள் உணர்வு, சகோதரன் சகோதரன் என்ற பார்வை இருக்கும். ஆனால் ஒருமுகப்பட்ட நிலை உள்ளவராக ஆவதற்காக மனமும் புத்தியும் எப்பொழுதும் உங்களுடைய கட்டளைப்படி நடக்கும் அளவிற்கு அதை சக்தி நிறைந்ததாக ஆக்குங்கள். கனவில் கூட ஒரு நொடி கூட மேலே கீழே செல்ல வேண்டாம். ஸ்லோகன்: தாமரை மலருக்கு சமமாக விலகி இருப்பவராக இருந்தீர்கள் என்றால் பிரபுவின் அன்பிற்கு பாத்திரமானவர் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।